ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கப்பி ஃபிஷ் வந்து நான் எந்த மாதிரி மெத்தடில் வந்து ஃப்ரைஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறேன் ஸோ அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ண ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மெட்டாலிக் பிளாக் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதோட மேல் ஃபீமேல் ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ மேல் வந்து பார்த்திங்கன்னா டம்போ இயரில் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் மெட்டாலிக் ஸ்கின்னோடு இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து டம்போ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு டம்போ இயர்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், நிறையா கடைஸில் வந்து கிடைக்கும், அதாவது ஹோல்ஸோடு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஃபிஷ்ஷை வந்து உள்ளே விட்டுருவேன், அவர் வந்து அந்த டப்பாவை மட்டும் உள்ளே அப்படியே வாட்டரில் ஃப்ரிட்ஜ் டேங்கில் வச்சுட்டேன்னா ஃப்ரைஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்து தானாக வந்து செப்பரேட் ஆகிரும். அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரி, ஃபிஷ்ஷஸ் வந்து ஃப்ரைஸ் போடுறது வந்து கிளாஸ் டேங்கில் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டேன். பட் ஆனால் இந்த மேடம் வந்து ஃப்ரையே போடல, ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடுத்தது தான் வேஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே லீவ் பண்ணிட்டேன். அப்புறம் மடன் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour ஒன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் வச்சுட்டேன். ஸோ இந்த குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் வாட்டரில் நீங்கள் வந்து க்ரோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்யூனிட்டி வந்து அதோட ஸ்டொமக்கில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண வாட்டருக்கு அடாப்ட் ஆகிருக்கும் பக்காவாக. ஸோ அதனால் அதே வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரைஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்டர் சேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா 3 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் வாட்டர் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு சேம் பேரண்ட்ஸ் இருக்க வாட்டரே வந்து ஃப்ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியா பிரைன் ஸ்ட்ரிப்ஸ் தான் ஹேட்ச் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீகேப்ஸ் வந்து அப்பப்போ கொடுப்பேன். ஸோ ஹேட்ச் பண்ண முடியாத சமயத்தில். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 40 to 30 ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரைஸ் கலெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் டெயில், கப்பி கிராஸ், ஹைட்ரலா ஏதோ ஒரு பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஹைடிங் ஸ்பாட் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த நெட்டு யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ ஃப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்துடும், நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்கமிங்கில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸோடு நான் வந்து கொடுக்குறேன். Until then, see you on next video guys. So thank you for watching, keep supporting.